ப்ரோ தோசை ஊற்றி அது மேலே ஐஸ்கிரீம் தடி சாப்பிடும் கூட உங்கள் ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். என்னை வச்சு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்காக செய்கிறேன், தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்ட மாரி தோசை மாவு ரெடி பண்ணி வச்சு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சு தோசை ஊற்றிட்டு அது மேலே ஐஸ் ஊற்றி சாப்பிட போகிறோம். ஆனால் அந்த டாஸ்க்கு கொடுத்து ரொம்ப நாளே யோசனை இருக்கும்போது எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்காக பண்ணுறேன். பாருங்க, தோசை மேலே ஐஸ் தட்டிக்கின்னு வரும். தோசை பக்காவே வருது. டாஸ்க்கும் பயங்கரமாக கொடுக்குறீங்க எனக்கு. வேறு ஐஸ்கிரீம் கண்டி வச்சு பட்டமாக சொல்கிறோம் தோசையை. பக்காவாக தோசை மேலே ஐஸை ஊற்றி ரெடி பண்ணுறோம். டாஸ்க் பிடிச்சிருந்தா மறக்காமல் கம் பாக்ஸுக்கு போய் ரெட் கலர் தெரி கொடுங்க. மாரி நம்ம ஐஸ் தோசை பக்கா வச்சுட்டோம். தோசையை பாருங்க, ஊத்தத்தில் பாருங்க தோசை ஊத்தும். தோசை எங்க அப்பா காட்டு முடிக்கிறோம். ஆகிறதுக்கு தோசை மாதிரியே இல்லை. பார்க்க என்ன மாதிரி தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தோசை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. தோசை எப்படி வந்ததுன்னு மட்டும் கேட்காதீங்க, நல்லாவே வரல. நீங்களே பார்த்தீங்க ஓட்ட ஓட்டே இந்த தோசையில். நம்மளுக்கு ஊற்ற தெரிஞ்ச அளவுக்கு தான் ஊற்றணும். ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தோசையில் ஐஸ் ஊற்றி ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம தான் இதுமாரி தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.